அந்தி சாயும் மாலை பொழுது. ஆதவன் தன் கிரணங்களை மேற்கு திசையில் பரப்பிவிட்டு மெதுவாக ஒளிந்து கொண்டிருந்தான். பறவைகள் கூடு நோக்கி திரும்பிய வண்ணம் இருந்தது. மேற்கு வானில் மேகங்கள் சிவப்பு நிறத்திலிருந்து கருப்புக்கு மாறி வந்தது. தெருமுனையில் இருந்தது கந்தனின் குடிசை. சருகாக நசிந்து போய் திட்டு திட்டாக ஓட்டைகள் தோன்றி கூரை வேய்ந்து பல ஆண்டுகள் ஆகியிருப்பது போல தெரிந்தது. அந்த சிறிய குடிசையின் குடும்ப நபர்கள் மொத்தம் 5 பேர். கந்தனின் மனைவி காமாட்சி, நண்டும் சிண்டுமாக 7 வயதில் பையன், 9 மாத பெண் குழந்தை என்று 4 பேர் உள்ளேயும் திண்ணையிலும் படுத்தபடி லொக் லொக் இருமல் சத்தத்தோடு கந்தனின் நோயாளி வயசாலி அம்மா வெளியேயும் வாசம் புரிகிறார்கள். கையில் பித்தளை தூக்கோடு மனதில் ஏராளமான சோகத்தோடு குடிசைக்குள் கால் பதித்தாள் காமாட்சி. மலிவு விலை புடவையும் ரவிக்கையும் வியர்வையால் நனைந்து ஆங்காங்கே உப்பு கரை பரவி வெளுத்து போயிருந்தது. எண்ணெய் பற்றாக்குறையால் வறண்டு பழுப்பேறியிருந்த தலைமுடியை முடி போட்டு செருகியிருந்தாள். நடுக்கூரை மூங்கில் களியிலிருந்து தாம்பு கயிற்றால் பிணைக்கப்பட்டு தொங்கிய பழைய புடவை துணியை உருட்டி பார்த்தாள். வயிறு ஒட்டி போய் பசியாலோ வலியாலோ கத்தி ஓய்ந்து குழந்தை உறங்கிவிட்டிருப்பதை காமாட்சியின் தாயுள்ளம் யூகித்தது. மறுபடியும் ஊக்கமாக உற்று நோக்கி இயலாமை பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்தினாள். அலுமினிய குவலையால் பானையிலிருந்து தண்ணீர் மொண்டு மடக் மடக்கென்று குடித்து உள்ளத்து அனலை தணிக்க முயன்று தோற்றுப்போய் சோர்வடைந்து சுவரோரம் சாய்ந்து உட்கார்ந்தாள். வந்துட்டியா மருமவளே? ரொட்டியையும் திங்கல, தொப்புல விளக்கெண்ணெயை தடவின, பிறவுதான் கொஞ்சம் கண் அசந்துச்சு. கந்தன் உன்னோட வரலையா காமாட்சி? எங்கே போயிட்டான்? பிள்ளைய நாளைக்கு மறக்காம தர்மாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் காட்ட சொல்லுமா. லொக் லொக் தட்டு தடுமாறி சொன்னால் மாமியார். பின் நீண்டதொரு இருமல் தொடர்ந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா வேலைக்கு அரை நாள் மட்டம் போடணும். நடக்கிற காரியமா இது? முதலாதி இதுக்கு அரை நாள் கூலியை குறைச்சிக்கிட்டு தானே தருவார். இங்கே குடிக்கஞ்சிக்கே லாட்ரி அடிக்கிறோம். இதில் பிள்ளைக்கு வைத்தியம் ஒரு கேடா? தனது சீக்கு உடம்பை பற்றி சட்டை செய்யாமல் பேத்தியின் உடல் நலன் பற்றி நிஜ கரிசனம் காட்டும் பாட்டியின் பாசத்தை உணர்ந்திருந்தாலும் வறுமை சூழல் அந்த உண்மை உணர்வை விரட்டி அடித்தது காமாட்சியிடமிருந்தது. மாமன் அரிசி வாங்க போனார். அரிசி விலை ஏறி போச்சுன்னு புலம்பிட்டு இருந்தாரு. காசு பத்துச்சோ இல்லையோ இப்போ வந்துடுவார். நீ ஏன் உன் மவங்கிட்ட சொல்லிப்பாரு அத்தை, வருத்த தொனியில் கூறிவிட்டு சிம்னி விளக்கை பொருத்தி வாசலுக்கொன்றும் குடிசைக்கொன்றும் என்று கொண்டு வந்து வைத்தாள். அழுக்கு லுங்கி அரை கை பனியன் உருவாக கையில் அரிசி பையோடு குடிசைக்குள் நுழைந்தான் கந்தன். வந்ததும் வராததுமாக அவனிடம் பிளிப்பிளி என்று எகிரினாள் காமாட்சி. இப்படி பொசுக்குன்னு ஒரு பெரிய வார்த்தையை சாட்டையால் அடித்த மாதிரி முதலாளி சொல்லிட்டாரு. அதை கேட்டதுலேருந்து என் உடம்பும் மனசும் துடிக்குது மாமா. எதுக்கு அவர் அவ்வளோ கோவப்பட்டாருன்னு தெரியலையே. உதடுகள் நடுங்க, விழிகள் சிவக்க, படபடக்க, வேதனை படர்ந்த முகம் வியர்த்து விறுவிறுக்க கணவனிடம் பொறிந்து தள்ளினாள் காமாட்சி. பொம்பளைங்க 4 பேர் தைரியமாக எதிரில் போய் நின்று ஏடா கூடமாக கேட்டால் எந்த முதலாளி தான் சிரித்து ஒப்புக்கிட்டு வழி அனுப்பி வைப்பார்? நல்ல வேலையே கிடையாதுன்னு துரத்தி அடிக்காமல் இத்தோட விட்டாரே, அதுவே நாம் செஞ்ச புண்ணியம்னு நினச்சிக்கோ, பயமுறுத்தலோடு சொன்னான் கந்தன். முதலாளிக்கு பரிந்து பேசுவது போல இருந்தது காமாட்சிக்கு. பொம்பளைனா இலக்காரமா? அப்படி நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம்? பகலில் செய்கிற 8 மணி நேரம் வேலைக்கு கிடைக்கிற கூலி வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தலை. அதனால் ராத்திரி 10 மணி வரைக்கும் கூடுதலாக அதே வேலையை நாங்களும் செய்கிறோன்னு கெஞ்சினோம். ஆம்பளை ஆளுக்கு கொடுக்குற மாதிரி அரை நாள் கூலி எனக்கும் கிடைச்சா அத்தையோட நோவு செலவுக்கு பிரயோஜனப்படுத்தலாமேன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு போய் ஒரு முதலாளி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படியா விசப்பேச்சு பேசணும்? ஆத்திரம் அடங்கலை அவளுக்கு. கண்களில் தழும்பிய நீரால் பனித்திரை ஏற்பட்டு பார்வை மறைத்தது. அதுதான் மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டி அனுப்பிட்டாருல. அவர் நமக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற முதலாளி காமாட்சி. பணக்காரங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆம்பளைங்களுக்கே ராத்திரி நேரத்தில் வேலை கொடுக்க கஞ்சத்தனம் பண்ணுறவங்க கிட்ட போய் பொம்பளை ஜனத்துக்கு சரிசமமாக வேலை வேணும்னு கேட்கலாமா நீ? லாபத்தை பற்றி எப்பவும் குறியாக இருக்கிற முதலாளிக்கு பையை விட்டு இன்னும் காசு கொடுக்க எப்படிப்பில் மனசு வரும்? முதல்ல வேலை கேட்பீங்க, அப்புறம் ஆம்பளைங்களை வளைச்சி போட ஆரம்பிப்பீங்க. பிறவு இங்கே தறிப்பற்றையை மாற்ற முடிவு கட்டிட்டீங்களா? பால்வாய் புள்ளக்காரி நீ, உனக்கெல்லாம் சரிப்பட்டு வருமா? எவ்வளோ துணிச்சல் உனக்கு! எந்த நேரமும் பிள்ளைக்கு பால் கொடுக்க போய் வரத்தானே நேரம் சரியாக இருக்கும். அதுக்கு நான் கூலி கொடுத்து அழணுமா? முதல்ல ஒழுங்கு மரியாதையாக ஊடு போய் சேருங்கன்னு விரட்டிட்டாரு அந்த முதலாளி. அவருக்கும் அம்மா அக்கா தங்கச்சி இருக்கிறத மறந்துட்டாரு. ஏழைங்கன்னா கேவலமாக ஏசி கண்டபடி பேசிடுறதா? வாய் கூசாமல் அவர் பாட்டுக்கு வையறாரு, நீ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் ஓமையாட்டம் நின்றுட்டு வர்றியே மாமா. உனக்கு மான ரோசம் இல்லையா? ஆத்திரத்தின் உச்சிக்கே போனால் காமாட்சி.
நீயும் மற்ற பொம்பளை ஜனமும் போய் முதலாளியை பார்த்தது சரிதான். முதலாளி சொன்ன பதிலும் சரிதான். குடும்ப கஷ்டம் உங்களை கேட்க வச்சுது. பணபலம் முதலாளியை ஆட்டி படிக்குது. அவர் பக்கமும் நியாயம் இருக்குது காமாட்சி. கொஞ்சம் எல்லை மீறி வார்த்தையை விட்டது தான் தப்பு. விட்டு தள்ளு. முதலாளியை முறைச்சிக்கிட்டா நம்ம பொழப்பில் மண் விழுந்துடும். அதனால தான் மனசை இரும்பாக்கிக்கிட்டேன். தெம்பா ஆறுதல் கூறுவது போல பாவனை செய்து சமாளித்தான் கந்தன். அவனது தீர்ப்பை ஜீரணிக்க முடியாமல் பரிதவிப்புடன் விம்மியபடி அங்கிருந்து அகன்றாள் காமாட்சி. ஊரின் எல்லையில் உள்ள ஒரு பெரிய தறிப்பட்டறையில் பாவு பிணையும் வேலை இருவருக்கும். காலையில் சரியாக 8 மணிக்கு ஆஜராக வேண்டும். 5 நிமிடம் தாமதமானாலும் வேலைக்கு அனுமதி இல்லை. இயந்திர தறி ஓடுவதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மாலை 6 மணி வரை இப்பணி நீடிக்கும். இடுப்பொடிய கால் கடுக்க நின்று கவனிக்க வேண்டிய நுட்பமான வேலை. 6 மணிக்கு மேலே வேலை இருந்தால் அதனை தொடர ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி. அதுபோல பெண்களுக்கும் பணி தந்தால் கூடுதலாக கூலி கிடைக்குமே என்ற ஆசையில்தான் சக பெண் தொழிலாளிகளிடம் கலந்து ஆலோசித்து முதலாளி சாரங்கபாணியை அணுகி கேட்க போக அவர் இப்படி கேவலப்படுத்தி விட்டார். என்ன செய்வது? ஏழை கூலி பெண். அவளது வறுமை கண்முன் தோன்றி இதையெல்லாம் சகித்துக்கொள் பெண்ணே என்று நிர்பந்தம் போட்டது. நடந்ததை மறக்க நினைத்து முடியாமல் திணறினாள் காமாட்சி. அடுத்த நாள் காலை மகனுக்கு பழைய சோறு கொடுத்து பக்கத்தில் உள்ள அரசினர் ஆரம்ப பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள் காமாட்சி. இலவச சத்துணவு திட்டத்தின் பயனாக பையனுக்கு மதிய உணவு பிரச்சனை இல்லை. கை குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டி பாலையும் பிஸ்கட்டையும் மாமியாரிடம் கொடுத்துவிட்டு புருஷனை அழைத்து கொண்டு சாப்பாட்டு தூக்கோடு ஓட்டமும் நடையுமாக தறிப்பற்றை நோக்கி சென்றாள். குறுகிய காலத்தில் அந்த ஊரில் ஏராளமான தறிப்பற்றைகள் உருவாகி போட்டி மனப்பான்மையில் நிறைய முதலாளிகள் பணம் பண்ண ஆரம்பித்து விட்டனர். அதன் விளைவாக அத்தனை இயந்திர தறிகளுக்கு வேண்டிய அதிக மின்சக்தியை ஈடுகட்ட முடியாமல் மின்பாரம் அதிகமாகி ஒரு நாள் டிரான்ஸ்ஃபார்மர் தீப்பிடித்து எரிந்து செயலிழந்தது. அதிக முதலீடு போட்டு தறிப்பற்றைகளை தொடங்கிய முதலாளிகளுக்கு கவலை தொற்றிக்கொண்டது. இயந்திர தறிகள் இயங்காமல் போனால் போட்ட முதலீட்டு பணம் எப்படி திரும்ப கிடைக்கும்? பேதலித்து தவித்தார்கள். மின்வாரிய அதிகாரிகளிடம் படையெடுத்து சென்று முறையிட்டார்கள். லஞ்சம் கொடுத்து நிறைய தறிப்பற்றைகளை ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளவு இயந்திரத்துக்கும் சப்ளை செய்ய லோடு தாங்கலை, தீஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தானே. உயர் மின் அழுத்த டிரான்ஸ்ஃபார்மர் மாட்டணும். அதுக்கு 4-5 மாதம் ஆகிடும். அதுவரை பகலில் கொஞ்ச நேரமும் இரவில் முழு நேரமும் டவுன்லேருந்து மின்சாரம் வழங்க மாற்று ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் செஞ்சுக்கோங்க. அது உங்கள் பொறுப்பு. அதிகாரப்பூர்வமான பதிலை கூறி திரும்பி அனுப்பிவிட்டது மின்வாரியம். சாரங்கபாணிக்கு அமிலத்தை விழுங்கியது போல இருந்தது. தேகமெல்லாம் பயம் கவ்வி நடுக்கம் எடுத்தது. டென்ஷன் ஆகி இங்கும் அங்கும் நடந்தார். சொன்ன வாக்கு தவறாமல் குறிப்பிட்ட தேதிகளில் துணிகளை தயாரித்து மார்க்கெட்டில் நல்ல பெயர் சம்பாதித்தவர். அதனால் அவருக்கு நிறைய ஆர்டர்கள் குவிந்தன. அந்த தருணத்தில் இந்த பேரிடி அவரை நிலைகுலைய வைத்தது. சக பட்டறை முதலாளிகளுடன் ஃபோனில் பேசினார். சாரங்கபாணி, உன் பேச்சை கேட்டு நாங்களும் இரவு பணிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டோம். இந்த இக்கட்டான நிலைமையை அவங்கக்கிட்ட போய் நின்னா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. உன்னால் நாங்களும் இல்லை இப்போ அவதிப்படுறோம். நீயே ஏதாவது முடிவெடுத்துட்டு எங்ககிட்ட சொல்லுப்பா. வெறுப்பை உமிழ்ந்தார்கள் புதிய முதலாளிகள். இரவு மணி 10. தலை கவிழ்ந்தபடி தறிப்பட்டறைக்குள் பிரவேசித்தார் சாரங்கபாணி. ஒரே நேரத்தில் 120 இயந்திர தறிகள் இயங்கி முடிந்து 4 மீட்டர் நூலை பாக்கி வைத்திருந்தது. இனி அதே நூலில் பாவை இணைத்து தொடர்ந்து ஓட்ட வேண்டியதுதான். பகலில் மின்சாரம் இல்லாததால் பிணைக்கும் பணி ஸ்தம்பித்து விட்டது. இரவில் மின்சாரம் வந்து இயந்திர தறி ஓடினால் பின்னிரவுக்குள் துணி வேலை முடிந்துவிடும். உடனடியாக அடுத்த வேலையை தொடங்கவும் வாய்ப்பிருக்கிறது. பாவு பிணைக்க ஆட்கள் வேண்டும். இப்போது இரவு மணி 10:15. மின்சாரம் வந்துவிட்டது. ஆனால் ஆட்கள் அவசரப்பட்டு அப்போது அவர்களை அலட்சியமாக பேசி விரட்டி அடித்தேனே. பெண் தொழிலாளர்கள் என்னிடம் வேலை கேட்டு கெஞ்சினப்போ சொல்லக்கூடாத வார்த்தைகளால் அவங்கள திட்டினேனே. அவங்க உதவி இப்போ கிடைக்கலன்னா எல்லா ஆர்டரையும் முடிக்க முடியாமல் போயிடுமே. என் நல்ல பெயரை காப்பாற்றணுன்னா அவங்கக்கிட்ட போய் கையேந்துவதில் தவறில்லை. அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் நான் செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரம் கிடைக்கும். அவர்களை தினமும் இரவு பணிக்கு வர சொல்லிடணும். இந்த முடிவோடு தறிப்பட்டறையிலிருந்து வெளிப்பட்ட சாரங்கபாணியின் விழிகள் வியப்பால் விரிந்தது. முகப்பில் கந்தன், காமாட்சி தலைமையில் ஆண் பெண் தொழிலாளர்கள் நின்றிருந்தனர். வாயடைத்து சிலையாகி அவர்களை உற்று நோக்கினார் சாரங்கபாணி. அவர் கண்களில் நீர் மல்கியது.
வருத்தப்படாதீங்க முதலாளி, தினமும் நாங்கள் சாப்பிட்றது நீங்கள் கொடுக்குற கூலியால் தானே. நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் படி அளக்கிற கடவுள் மாதிரி. உங்களுக்கு சோதனை வந்தால் எங்களுக்கும் வந்த மாதிரி தானே. உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுப்பது எங்கள் கடமை முதலாளி. உங்களுக்கு கஷ்டம் வர விட்டுடுவோமா? உதவி செய்ய நாங்கள் இருக்கிறப்போ நீங்கள் ஏன் கலங்கணும்? கவலையை விட்டு தள்ளுங்க. ஆம்பளை பொம்பளை ஜனங்களை கூட்டி வந்திருக்கேன். அன்னாடம் ராத்திரிக்கு வந்து துணி நெய்கிற வேலையை முடிச்சு கொடுக்கறது இனி எங்கள் பொறுப்பு. மற்ற தறிப்பற்றைகளும் இதே மாதிரி ஆளுங்களை பிரித்து அனுப்பியாச்சு. நாங்கள் வேலையை ஆரம்பிக்கலாமா முதலாளி என்று கேட்டான் கந்தன். தன் தவறை உணர்ந்து கூனி குறுகி இருகரம் கூப்பி மன்னிப்பு கேட்டபடி, தறிப்பற்றை இனி உங்கள் சொத்து, எல்லாரும் எப்போதும் வரலாம் என்று வாக்களித்து அனைத்து தொழிலாளர்களையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் முதலாளி சாரங்கபாணி.